வணக்கம் நண்பர்களே. மறக்க முடியுமா மக்கள் திலகம் எம்ஜிஆரை? புரட்சித் தலைவர் சினிமா நடித்த காலத்தில் நவரத்தினம் திரைப்படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. அது முடிஞ்ச உடனே இன்னொரு மாபெரும் சக்தி என்டி ராமராவ் ஆந்திராவில் தமிழக மக்களுக்கு எப்படி எம்ஜிஆர் இதய தெய்வமோ, ஆந்திர மக்களுக்கு எம்ஜிஆர் கிருஷ்ணர். உண்மையிலே கடவுள் அவங்களுக்கு கிருஷ்ணர். அவர் என்டிஆர் அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்தார்னா, ஏடுகொண்டலவாடா எம்பெருமானே கோவிந்தா கோவிந்தா அப்படின்வாங்க அவரை பார்த்து. ஏன்னா அவர் அப்படியே அந்த கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். அவ்வளோ பக்திமான் வேறு அவர். அவரும் எம்ஜிஆரும் இனப்பிரியாத நண்பர்கள். எம்ஜிஆருக்கு எங்கள் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கன்னொடனே அந்த தகவலை கேள்விப்பட்டு நேராக என்டிஆர் வராறாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க, காப்பி சாப்பிட்றாங்க. எம்ஜிஆர் அந்த என்டிஆர் முகத்தை கவனிக்கிறார். என்ன அங்கே மூக்கில் அடிபட்டிருக்கு அப்படின்னு. இது ஒன்றும் இல்லைங்க, மகாராஷ்டிராவில் ஒரு வில்லன் வந்திருக்கிறான், அவன் பேரை சொல்கிறார். அவனுக்கு எனக்கும் சண்டை காட்சி, ஏதோ டூப்புக்கு அடிப்பான்னு பார்த்தா நிஜமாகவே என் மூக்கில் குத்திட்டான், அதான் காயமாயிடுச்சு அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் சொன்னார், அப்படியா யாருன்னா அவன் பேரை சொன்னோன்னே, அடாடா எனக்கும் அவருக்கும் நாளைக்கு பாக்ஸிங் இருக்குது, என் கூட சண்டை காட்சி இருக்கு அவருக்கு அப்படின்றாரு எம்ஜிஆர். உடனே என்டிஆர் சொன்னாரா, பார்த்துங்க பத்திரமா இருங்க, அவனுக்கு மகாராஷ்டிராக்காரனுங்க, நம்ம தென்னிந்தியாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரு குழப்பமாகவே இருக்குது, அதனால் அவங்க அந்த பகையை வச்சு அடிக்கிறான்னு என்ன தெரில, நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி போயிட்டார். உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சாராம், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு எனக்கு உடம்பு விடுமுறை விட்டுக்கிறார். எல்லோரும் விசாரிச்சிருக்கார். அவர் அந்த பாக்ஸர் எதிரணியில் போடுறாரு இல்லைங்களா, அவர் ஒரு நாளைக்கு எத்தனை பவுண்டு எடை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம் 350 பவுண்டு தூக்கி அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு. உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், அப்போ 20 கூட சேர்த்து 370 எம்ஜிஆர் அந்த பவுண்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உண்மையிலேயே பாக்ஸிங். அடுத்த 3 நாள் கழித்து ஷூட்டிங்கு வந்தாங்க. அவர் சண்டை போடும்போது எம்ஜிஆர் பஞ்ச் வச்சார் முகத்தில். அவர் மூக்கு உடச்சிட்டார், அந்த வில்லனுடைய மூக்கை உடைச்ச உடனே அவர், என்னங்க நிஜமாகவே அடிக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் சினிமாவில் சகஜம் தாங்கன்னு. ஏன்னா இந்த டைலாக் அவர் என்டிஆர் கிட்ட சொல்லிக்கிறார். என்டிஆருடைய முகத்தை உடச்சிட்டு அந்த வில்லன் சினிமாவில் இதெல்லாம் சகஜம்னு சொல்லியிருக்கார். அதே வசனத்தை எம்ஜிஆர் சொல்லியிருக்கார், ஏங்க அதெல்லாம் சினிமாவில் சகஜம் போங்க அப்படின்னு. அதாவது தன்னுடைய நண்பனை அடித்ததை பொறுக்காமல் அதுக்காக எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு அந்த என் நண்பனை நீ அடிச்சியா, இன்னொருத்தரை நீ யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி அவருக்கு 10,000 ரூபாய் காசும் கொடுத்து அனுப்பியிருக்கார் அந்த வில்லனுக்கு எம்ஜிஆர். இந்த தகவல் யார் சொன்னது? வைகோ அவர்கள் சொன்னார். வைகோ அவர்கள் இன்னொரு தகவலையும் சொல்கிறார். அதாவது ஒரு தலைவர் எம்ஜிஆரை பார்க்க வராரு. எனக்கு எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை இல்லை, கலைஞர் தான் எனக்கு பழக்கம் நம்பிக்கை, இருந்தாலும் சரி போய் கேட்டுடுவோமே அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு நிதி வேணும்னு சொன்னேன். எம்ஜிஆர் சொன்னார், எவ்வளோ தேவைப்படுன்னு கேட்டார். எதுக்கு இருக்கட்டுமேனு ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொன்னேன். உடனே எம்ஜிஆர் 2 கோடியா, சரி ஒரு 1 மணி நேரத்தில் 50 லட்சம் தரேன், நாளைக்கு ஒரு 50 லட்சம் தரேன், 1 வாரத்துக்குள்ளே இன்னொரு கோடி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னார். எங்களுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம எதிர்பார்க்கல 2 கோடி உடனே கொடுக்குறேன்ட்டாரே, பரவாயில்லையே, எல்லாரும் சொன்ன மாதிரி வள்ளல் தான் தலைவர் அப்படின்னு. இதை சொன்னது யார்? வைகோ அவர்கள் கேட்ட மேதகு பிரபாகரன் அவர்கள். வைகோ உத்தரவாதமாக சொன்னார் இதை. அடுத்து மாபெரும் தலைவர் எம்ஜிஆருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா சொன்ன தகவல் ஒன்று இருக்குது. சட்டசபையில் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களிடம், நீங்கள் அமெரிக்காவில் சென்று மருத்துவம் பார்த்தீங்க இல்லையா, அந்த மருத்துவ செலவு உங்கள் கட்சி பண்ணதா அல்லது உங்கள் சொந்த பணமா அரசாங்கத்து பணமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணா அவர்கள் அன்றைய தினம் எந்த பதிலும் சொல்லலை. இதுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். மறுநாள் அதே கேள்வி விடாமல் கேட்குறாங்க, இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ அண்ணா சொல்லியிருக்காரு, அது என் வீட்டு பணம் இல்லை, எங்கள் வீட்டில் அவ்வளோ பணம் கிடையாது,
என் கட்சி பணமும் கிடையாது, ஏன்னா தொண்டருடைய பணம் ஒரு ரூபா தான் நிதி. அரசாங்கத்து பணமும் கிடையாது. என் உடம்பை பார்க்குறதுக்கு என் அரசாங்கத்து பணத்தை ஏன் பார்க்கணும்? எனது அருமை தம்பி ராமச்சந்திரன் 1,00,000 சொல்கிறேன், மொத்தமாக அவர் பணம் தான். அவர் தான் பணம் கட்டி என்னை மருத்துவம் பார்த்தார் அப்படின்னு சொன்னாராம். இதை ஏன் நான் நேற்று சொல்லலைன்னா, நேற்று அவர் சட்டசபைக்கு வரல, இன்றைக்கி வந்திருக்கார். அதை அவர் முன்னாடி சொன்னால் தான் அவருக்கு பெருமையாக இருக்குன்றதுனால தான் இப்போ சட்டசபையில் அவர் இருக்கார், நான் இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். வள்ளல் எம்ஜிஆர், அதாவது கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, வலதுகரம் கொடுப்பது இடதுகரத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் அவருடைய வள்ளல் அவர் செய்த கொடையை நாம் பேசுவது தான் மனித இனத்துக்கு அழகாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசுவோம். நன்றி.